ஃப்ரீடம், நம்ம வாழ்றதுக்கு நமக்கு சுதந்திரம் தேவைங்க. அதை நம்ம கண்ட்ரி நமக்கு தேவையான அளவு கொடுத்துருக்கு. ஃபைனான்சியல் ஃப்ரீடம், அது நமக்காக நம்ம தான் என்ஷூர் பண்ணணும். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் போதுமான அளவு இருந்தாதான் நம்மளோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நம்மளோட ஃபைனான்சியல் ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கணும். ஏன் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு ஒரு 3 காரணங்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ரெடியூஸ்ட் ஸ்ட்ரெஸ், நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றதுக்கு. செகண்ட், கிரேட்டர் லைஃப் சாய்ஸ், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விரும்புற மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சிக்கிறதுக்கு. மூன்றாவது, நம்மளோட ரிட்டையர்மெண்ட் செக்யூர்டா சேஃபா இருக்கிறது. ஸோ இந்த 3 காரணங்களுக்காக ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி ரீச் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நமக்கான கோலை சரியா நம்ம செட் பண்ணணும். நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்றோமோ அதை விட கம்மியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நம்மளோட ஸ்பெண்டிங்ஸை ட்ராக் பண்ணணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சியில நம்ம எப்பவுமே இருக்கணும். நாலாவதா, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அது 20% 30% நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏதாவது ஒரு மாசம் பண்றதில்ல, ஒவ்வொரு மாசமும் இதை நம்ம பண்ணணும். இதை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா நம்மளோட லைஃப் ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப் ஓவன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யுவர் வெல்த் டன் ரைட்.